ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியுடைய கிசான் திட்டம் பிஎம் கிசான். ஸோ பிஎம் கிசான் திட்டத்தில் அந்த 20வது தவணை தொகை யாருக்கு மட்டும் கிடைக்கும். ஸோ இதை செஞ்சால் மட்டும்தாங்க 20வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 20வது தவணை தொகை இவர்களுக்கு வரவு வைக்கப்படுமா மாட்டாதா, இதை குறித்து இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சில முக்கியமான தகவல்களை சொல்ல போகிறேன். கவலையே பட வேண்டாம். ஸோ பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி திட்டம், பிரதம மந்திரி கிசான் நிதி சம்மன் நிதி 20வது தவணை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கோடிக்கணக்கான பயனாளிகள் அதன் 20வது தவணைக்காக நீண்ட காலமாக காத்திருக்கிறார்கள். காத்திருப்பு விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணத்தை சரிபார்க்க முதலில் நீங்கள் pm-kisan.gov என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் 20வது தவணை பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கோடிக்கணக்கான பயனாளிகள் நீண்ட காலமாக 20வது தவணைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் 20வது தவணைக்காக எப்போ வெளியிட போறாங்க? இந்த காத்திருப்பு விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நமக்கு கிடைத்த தகவலின்படி பிரதமர் மோடியின் பீகார் பயணம் ஜூலை 18 அன்று திட்டமிடப்பட்டுள்ளது. பல்வேறு ஊடக அறிக்கையின்படி பிரதமர் மோடி 18ஆம் தேதி பீகாரில் உள்ள மோதிஹரிக்கு வருகை தருவார். இந்த நாளில் பிரதமர் மோடிக்கு இங்கு உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதுல பிரதமர் மந்திரி கிசான் சம்மன் யோஜனா 20வது தவணை வெளியிடப்படலாம். இருப்பினும் ஊடக அறிவிக்கையின்படி 20வது தவணை ஜூலை 31க்கு முன்பாகவே வெளியிடப்படலாம். இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் எப்பொழுதும் வெளியாகப்படவில்லைங்க. ஸோ ஏன் இந்த தகவல்கள் இங்கே ஒழுங்க சொல்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு 20வது தவணை கிடைக்குமா இல்லையா என்பதை தெரியப்படுத்துகிறேன். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனால EKYC இல்லை என்றால் 20வது தவணைக்கு பணம் இருக்காது அப்படின்றத தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் EKYC இல்லைன்னா இந்த 20வதுக்கு பணம் கிடைக்காது. மத்திய அரசு தெளிவாக கூறியுள்ளது. அடுத்த தவணை, அதாவது 20வது தவணை, இந்த 20வது தவணையில பிஎம் கிசான் யோஜனாவின் EKYC இன்னும் செய்யாத விவசாயிகள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட மாட்டாது. எனவே நீங்கள் இன்னும் EKYC செய்யவில்லை என்றால் உடனடியாக அருகில் உள்ள CSC மையத்திற்கு செல்லுங்கள் அல்லது பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்துக்கு சென்று உங்களுடைய EKYCயை முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது தவிர உங்கள் வங்கி கணக்கு ஆதார் அட்டையுடன் இணைக்கப்படவில்லை என்றாலும் பணமும் சிக்கிக் கொள்ளலாம். இது போன்ற சூழ்நிலையில் இந்த 2 பணிகளையும் விரைந்து முடித்தல் அவசியம். இதனால் அடுத்த தவணைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கணக்குல பணம் வருங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை பணம் வந்துவிட்டதா என்பதை எவ்வாறு நீங்கள் சரிபார்க்கலாம்? ஸோ முதல்ல அந்த போர்ட்டல்ல போயிட்டு நீங்க செக் பண்ணணும் வலைதளத்தை. அதன் பிறகு விவசாயிகளுடைய கார்னர் அப்படின்ற பதிவுக்கு போகணும். இப்போது பயனாளர்கள் நிலையை, உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். விருப்பத்தை தேர்ந்தெடுக்கணும். உங்களுடைய ஆதார் எண், வங்கி கணக்கு எண், மொபைல் எண்ணை உள்ளிடவும். அந்த கேப்சியா ஒன்று இருக்கும், அதை உள்ளிட்டு OTPயை பெற்று பார்க்கவும். பிரதம மந்திரி சம்மன் நிதி பிஎம் கிசான் திட்டம் பிப்ரவரி 24, 2019 அன்று தொடங்கப்பட்டது. இது டிசம்பர் 2018 அமலுக்கு வந்தது. திட்டத்தின் கீழ் நாட்டின் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 நிதி வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகை நேரடி பலைபலன் DBT தொழில்நுட்பம் மூலமாக 2000 வீதம் 3 தவணைகளாக ஆண்டுக்கு விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக அனுப்பப்படுகிறதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் இந்த பிஎம் கிசானுடைய தவணைகள் வெளியிடப்படலாம் என்று அதிகாரப்பூர்வமான ஒரு தேதி வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பிரதமர் பங்கேற்கும் அந்த நிகழ்ச்சியில் இந்த 20வது தவணை தொகையை வெளியிடுவாங்க அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. கவலையே பட வேண்டாம். பிரதம மந்திரி நிதி யோஜனாவின் 20வது தவணை தொகை ஜூலை 18ஆம் தேதி பிரதமர் வெளியிடுவார் அப்படின்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியுடைய கிசான் திட்டம் பிஎம் கிசான். ஸோ பிஎம் கிசான் திட்டத்துல அந்த 20வது தவணை தொகை யாருக்கு மட்டும் கிடைக்கும். ஸோ இதை செஞ்சா மட்டும்தாங்க 20வது தவணை தொகை உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும் அப்படின்றத தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால 20வது தவணை தொகை இவர்களுக்கு வரவு வைக்கப்படுமா மாட்டாதா, இதை குறித்து இந்த வீடியோ பதிவுல உங்களுக்காக சில முக்கியமான தகவல்களை சொல்ல போறேன். கவலையே பட வேண்டாம். ஸோ பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி திட்டம், பிரதம மந்திரி கிசான் நிதி சம்மன் நிதி 20வது தவணை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கோடிக்கணக்கான பயனாளிகள் அதன் 20வது தவணைக்காக நீண்ட காலமாக காத்திருக்கிறார்கள். காத்திருப்பு விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணத்தை சரிபார்க்க முதலில் நீங்கள் pmkisan.gov என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் 20வது தவணை பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கோடிக்கணக்கான பயனாளிகள் நீண்ட காலமாக 20வது தவணைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் 20வது தவணைக்காக எப்போ வெளியிட போறாங்க, இந்த காத்திருப்பு விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நமக்கு கிடைத்த தகவலின்படி பிரதமர் மோடியின் பீகார் பயணம் ஜூலை 18 அன்று திட்டமிடப்பட்டுள்ளது. பல்வேறு ஊடகங்க அறிவிக்கையின்படி பிரதமர் மோடி 18ஆம் தேதி பீகாரில் உள்ள மோதிஹரிக்கு வருகை தருவார். இந்த நாளில் பிரதமர் மோடிக்கு இங்கு உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதுல பிரதமர் மந்திரி கிசான் சம்மன் யோஜனா 20வது தவணை வெளியிடப்படலாம். இருப்பினும் ஊடக அறிவிக்கையின்படி 20வது தவணை ஜூலை 31க்கு முன்பாகவே வெளியிடப்படலாம். இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் எப்பொழுதும் வெளியாகப்படவில்லைங்க. ஸோ ஏன் இந்த தகவல்கள் இங்கே சொல்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு 20வது தவணை கிடைக்குமா இல்லையா என்பதை தெரியப்படுத்துகிறேன். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனால EKYC இல்லை என்றால் 20வது தவணைக்கு பணம் இருக்காது அப்படின்றத தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் திட்டத்துல EKYC இல்லைன்னா இந்த 20வதுக்கு பணம் கிடைக்காது. மத்திய அரசு தெளிவாக கூறியுள்ளது. அடுத்த தவணை, அதாவது 20வது தவணை, இந்த 20வது தவணையில PM கிசான் யோஜனாவின் EKYC இன்னும் செய்யாத விவசாயிகள் வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட மாட்டாது. எனவே நீங்கள் இன்னும் EKYC செய்யவில்லை என்றால் உடனடியாக அருகில் உள்ள CSC மையத்திற்கு செல்லுங்கள் அல்லது PM கிசான் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு சென்று உங்களுடைய EKYCயை முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது தவிர உங்க வங்கி கணக்கு ஆதார் அட்டையுடன் இணைக்கப்படவில்லை என்றாலும் பணமும் சிக்கிக் கொள்ளலாம். இது போன்ற சூழ்நிலையில் இந்த 2 பணிகளையும் விரைந்து முடித்தல் அவசியம். இதனால் அடுத்த தவணைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கணக்குல பணம் வருங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை பணம் வந்துவிட்டதா என்பதை எவ்வாறு நீங்கள் சரிபார்க்கலாம். ஸோ முதல்ல அந்த போர்ட்டல்ல போயிட்டு நீங்க செக் பண்ணணும் வலைதளத்தை. அதன் பிறகு விவசாயிகளுடைய கார்னர் அப்படின்ற பதிவுக்கு போகணும். இப்போது பயனாளர்கள் நிலையை, உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். விருப்பத்தை தேர்ந்தெடுக்கணும். உங்களுடைய ஆதார் எண், வங்கி கணக்கு எண், மொபைல் எண்ணை உள்ளிடவும். அந்த கேப்சியா ஒன்று இருக்கோ அதை உள்ளிட்டு OTPயை பெற்று பார்க்கவும். பிரதம மந்திரி சம்மன் நிதி PM கிசான் திட்டம் பிப்ரவரி 24 2019 அன்று தொடங்கப்பட்டது. இது டிசம்பர் 2018 அமலுக்கு வந்தது. திட்டத்தின் கீழ் நாட்டின் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 நிதி வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகை நேரடி பலைபலன் DBT தொழில்நுட்பம் மூலமாக 2000 வீதம் 3 தவணைகளாக ஆண்டுக்கு விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக அனுப்பப்படுகிறதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல இந்த PM கிசானுடைய தவணைகள் வெளியிடப்படலாம் என்று அதிகாரப்பூர்வமான ஒரு தேதி வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பிரதமர் பங்கேற்கும் அந்த நிகழ்ச்சியில இந்த 20வது தவணை தொகையை வெளியிடுவாங்க அப்படின்றது நிச்சயமா எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. கவலையே பட வேண்டாம். பிரதம மந்திரி நிதி யோஜனாவின் 20வது தவணை தொகை ஜூலை 18ஆம் தேதி
பிரதமர் வெளியிடுவார் அப்படின்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.